ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். காட்டு நெல்லிக்காய் வச்சு சுட சுட செம்மையாக ரசம் செய்யலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெமன் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எந்த கப்பில் வைக்க போகிறோமோ அந்த கப்பில் பாதி அளவு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பூண்டை மிக்சி பவுலில் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி பாதி தக்காளி மட்டும் மிக்சி பவுலில் சேர்த்துக்கிறேன். பாதி அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாம். பாதி மட்டும் அரைச்சி எடுத்துக்கிறதுக்காக மிக்சி பவுலில் சேர்த்துடலாம். பாதி எடுத்து புளி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் கரைச்சி. பெரிய சைஸில் ஒரு காட்டு நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம அப்படியே கூட அரைக்காமல் சேர்த்துக்கலாம். இருந்தாலும் அப்போ தான் அதோட நல்ல எசன்ஸ்னால் இறங்குன்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு நெல்லிக்காய் மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கட் பண்ணி வச்சுருந்த பாதி தக்காளி உள்ளார சேர்த்துட்டேன். ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்பவே அரைக்க தேவையில்லை. இதே போல் கொர கொரன்னு இருந்தால் போதும். அரைச்சி வச்சுருக்க விழுதை புளி தண்ணியில் சேர்த்துடலாம். கூடவே மீடியம் சைஸில் 3 காட்டு நெல்லிக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். ரசத்துக்கு நல்லாவே ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டேன். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய், 1/2 ஸ்பூன் அளவு கடுகு நல்லா பொரிஞ்சதும் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். காஞ்ச மிளகாய் நல்லா வறுபட்டு வந்ததும் ரெடி பண்ணி வச்சுருக்க காட்டு நெல்லிக்காய் ரசத்தை உள்ளார சேர்த்துடலாம். 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளாரே ரசம் லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடும். இதே போல் மேலே இருக்க முட்டை எல்லாம் பிரிஞ்சு வர மாதிரி வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக சுட சுட காட்டு நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நம்ம சாதத்துக்கூடவும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நம்ம சூப்பு மாதிரியும் பவுலில் சேர்த்துட்டு குடிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியுமே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.